கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. டி ஸ்கொயர் மைனஸ் 15 கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டி ஸ்கொயர் மைனஸ் 15 ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கோமா. ஏன் அப்படின்னா நமக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன வரும், ரெண்டுமே காமனாகவும் எதுவும் இல்லை, 2 டேர்ம் தான் இருக்கு அப்படின்றதுனால டி ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு -15 ஆப்போசிட்ல கொண்டு போனால் +15. ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ என்ன வரும், டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் √15 வருமா, அதை ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துலையே ஆன்சர் ப்ளஸ்லேயும் வரும் மைனஸ்லேயும் வரும். ஸோ இதுதான் நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிச்சு. இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, √15 ப்ளஸ் √15 வரும். பீட்டாவோட வேல்யூ என்ன வரும், -√15 வரும். அவ்வளோதாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஏபிசி கண்டுபிடிக்கணுமா அதில். ஓகே, இப்போ நமக்கு என்னன்னு பாருங்க, டி ஸ்கொயர் -15 தான் இருக்கு, நமக்கு டி டேர்ம் இல்லை சரிங்களா. அப்போ +0t எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் -15. ஏவோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ -15. இப்போ போய் என்ன பண்றீங்க, சம் ஆஃப் ஜீரோஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சம் ஆஃப் ஜீரோல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி பை ஏ தானே. ஸோ இதில் ஆல்ஃபாவோட வேல்யூயும் பீட்டாவோட வேல்யூயும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன √15, பீட்டா வேல்யூ -√15, அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ என்ன 0 பை ஏவோட வேல்யூ என்ன 1. அப்போ √15 -√15 என்ன ஆயிரும், 0 ஆயிடும். 0 பை எனிதிங் 0 தான், இங்கேயும் 0 தான். ஸோ திஸ் இஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். கரெக்டாக வந்துருச்சா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணுமா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோட ஃபார்முலா என்ன, நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், சி பை ஏன்னு வருமா. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, √15, பீட்டாவோட வேல்யூ என்ன -√15 இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்ன -15, ஏவோட வேல்யூ 1. ஸோ இங்கே பாருங்க, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் √15 என்ன வரும், 15 வருமா. அவ்வளோதான், மைனஸ் இருக்கிறதுனால -15 வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா -√15 தான் இருக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ என்ன ஆகுது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு ஹென்ஸ் வெரிஃபைட். தட்ஸ் ஆல்.